மும்பையில் விடிய விடிய கனமழை பெய்ததால் முக்கிய சாலைகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. தண்டவாளங்களில் மழைநீர் தேங்கியதால் ரயில் சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது. மும்பை அருகே உள்ள கொலபாவில் மே மாதத்தில் 107 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மழை பெய்துள்ளதாக அதிகாரிகள் கூறுகிறார்கள். மகாராஷ்டிராவில் தென்மேற்கு பருவமழை நேற்று தொடங்கிய நிலையில் இரவு முதல் காலை வரை கொட்டிய மழையால் மும்பை மற்றும் புறநகர் பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. இதனால் நரிமன் பாயிண்ட், குர்லா, ஷயோன், தாதர், பரேல், கிராண்ட் சாலை, கொலபா, பைக்குல்லாவில் ஜே பாலம் பகுதிகளில் சாலைகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. வாகனங்கள் மழை நீரில் ஊர்ந்து செல்வதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அலுவலகம் சென்றோர் கடும் இன்னல்களுக்கு ஆளாகினர். आने जाना बहुत मुश्किल से आना पड़ता है हम लोग को. इधर तो गटर किधर है वो मालूम नहीं होता, तो गटर में आदमी पड़ निकल जाएगा. बारिश के रास्ता ही नहीं दिख रहा है, फुटपाथ भी नहीं दिख रहा है. மே மாதத்தில் 107 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கொலபாவில் 24 மணி நேரத்தில் 29.5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதற்கு முன் 1918ஆம் ஆண்டு 27.9 சென்டிமீட்டர் மழை பெய்ததே மே மாதத்தில் அதிகபட்ச ஒருநாள் மழையாக இருந்துள்ளது. இடைவிடாத மழையால் மும்பையின் பல்வேறு இடங்களில் ரயில் தண்டவாளங்களிலும் சுமார் 5 அடி அளவுக்கு வெள்ளம் மழைநீர் தேங்கியுள்ளதால் மாநகர மின்சார ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுகின்றன. கனமழையாலும் ஓடுபாதையை வெள்ளம் சூழ்ந்ததாலும் மும்பையில் சில விமானங்களின் புறப்பாடு மற்றும் வருகை நேரங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ராய்காட், ரத்தினகிரி, சிந்துதுர்க் மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் எச்சரிக்கையும், மும்பை, தானே, பால்கர் மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.